மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கியதுமே தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் எதிர்க்கட்சியினர். இதனுடைய முக்கிய செய்தியை பார்க்கிறோம். மக்களவை தொடங்கியதுமே முடங்கியிருக்கிறது. எதிர்க்கட்சியினர் தொடர் அமளியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களோட செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைந்திருக்கிறார். ரமேஷ்குமார், என்ன நடந்தது? அவையில இப்போ ஒத்திவைக்கப்பட்டிருக்கா? மேலும் இருக்கக்கூடிய சூழல் என்ன? நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் 9ஆம் நாள் அலுவல்கள் சற்று முன்னதாக துவங்கியது. எதிர்க்கட்சிகளுடைய அமளி காரணமாக மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பல்வேறு விவகாரங்களை எழுப்பி எதிர்க்கட்சி எம்பிக்கள் முழக்கங்களை எழுப்பியதால் அவை நடவடிக்கைக்கு இடையூறு ஏற்பட்டதை தொடர்ந்து சபாநாயகர் ஓம் பிர்லா அவையை ஒத்திவைத்திருக்கிறார். மாணவர்களின் மீது நடத்தப்பட்ட தடியடி, அதே போல அயோத்தியா ராமர் கோவில் நன்கொடை திருட்டு விவகாரம், நேற்று மக்களவையில் பேசிய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியை பேச அனுமதிக்காதது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக எதிர்க்கட்சி எம்பிக்கள் முழக்கங்களை எழுப்பினார்கள். ஆனால் சபாநாயகரை பொறுத்தவரை நீங்கள் இது போன்று சத்தங்களை எழுப்பக்கூடாது, சத்தம் எழுப்பினால் எப்படி அவை சுமூகமாக நடைபெறுவது என்று தொடர்ச்சியாக அறிவுறுத்தி கொண்டே இருந்தார். அதனையும் மீறி எதிர்க்கட்சி எம்பிக்களுடைய அந்த முழக்கம் தொடர்ந்ததால் மக்களவையை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைத்திருக்கிறார். பிற்பகல் 2 மணிக்கு அவை கூடும் போது உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை 34 38 அதிகரிக்க வகை செய்கின்ற உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எண்ணிக்கை திருத்த மசோதா விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு நிறைவேற்றப்பட இருக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.